பகவான் தான் அனைத்தையும் தாங்குகிறார் அப்படின்னு சொல்லட்டும். எப்படி தாங்குகிறார்? பிரியாமல் எப்பயும் இருந்து தாங்குகிறார் அப்படின்னு சொல்லட்டும். தாங்குவது மட்டும் கிடையாது, எல்லா ஜீவாத்மாவிற்கும் உள்ள பரமாத்மாவாக இருந்து தாங்குகிறார் அப்படின்னு சொல்லட்டும். சரி, தாங்கினா மட்டும் போதுமா, வளர்க்க வேண்டாமா அப்படின்னு கேட்கும்போது இங்க பூத பாவனகா அப்படின்ற பதில் கொடுக்கிறார். அம்மா சும்மா கையில தூக்கிட்டு தூக்கிட்டு போனா பார்த்தா என்ன பண்ண, அந்த குழந்தைக்கு பால் கொடுத்து அந்த குழந்தைக்கு உணவு கொடுத்து அந்த குழந்தைய வளர்க்கவும் செய்யணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, போஸ்ட் கொடுக்கறதுக்காக குழந்தைய தூக்கிட்டு தூக்கிட்டு அந்த பக்கம் திரிவாங்க. குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கணும், குழந்தைய வளர்க்கணும் அப்படின்னு கேட்கும்போது என்ன பண்ணுவாங்க, திடீர்னுட்டு வீட்டுல ஏதாவது வேலைக்காரமா இருப்பாங்க, அவங்க வேலை கொடுத்துருவாங்க, நீ சாப்பிட வைமா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடுவாங்க. அப்படி இல்லாம பகவான் என்ன பண்றாரா, தாங்குவது மட்டும் கிடையாமல் பிரியாமல் இருப்பது மட்டும் இல்லாமல் அந்த ஜீவாத்மாவை வளர்ப்பவனாக இருக்கிறனால அவனுக்கு பேரு பூத பாவனகா, வளர்ப்பவன் அப்படின்னு அர்த்தத்தை கொடுக்கிறார். தானி தாரக போஷக போக்ய பிரதானேன வர்தயதி இது பூத பாவனகா அப்படின்னு பேர் கொடுக்கிறார். பகவான் தான் வளர்ப்பவனா இருக்காராம். நாம் வளர்வதற்கு அவர் தான் காரணம். அவர் இல்லைன்னா நம்ம வளரவே மாட்டோம். இந்த உடல்ல ஆத்மா எல்லாம் வளராது இல்லையா? ஒரு குழந்தை பிறக்குது, குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தை வளரணும் அப்படின்னா அந்த குழந்தைக்கு கண்டிப்பா என்ன தேவை, உள்ள ஆத்மாத்திர தேவை. ஆத்மா எல்லாம் என்ன ஆகாது, இந்த சரீரம் வளரவே இந்த குழந்தை அப்படியே சின்னதாவே இருந்து போயிடும். சோ இந்த உடல் வளர்வதற்கு ஆத்மா அப்படிங்கிறது தேவை. அதே போல ஆத்மாவும் நல்ல போஷாக்கோட இருக்கணும், நல்ல உணர்வோட இருக்கணும். அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம், அதுக்குள்ளார பரமாத்மா இருந்தா மட்டும்தான் அந்த பரமாத்மாதான் என்ன பண்றான், இந்த ஆத்மாவிற்கு பல விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்குது, பல விஷயங்கள் புரிய ஆரம்பிக்குது. இங்க வளர்ப்பவன் அப்படின்னா புரிய வைக்கிறான், தெரிய வைக்கிறான், கேட்க வைக்கிறான், பேச வைக்கிறான், எல்லாமே அவர் தான் பண்றான். ஜீவாத்மா உள்ளதான் இருக்கு. அந்த ஜீவாத்மா பேசணும் அப்படின்னா பரமாத்மா உதவி இல்லாம பேச முடியாது. அந்த ஜீவாத்மா பார்க்கணும் அப்படின்னா பரமாத்மா உதவி இல்லாம பார்க்க முடியாது. அந்த ஜீவாத்மா கேட்கணும் அப்படின்னாலும் பரமாத்மா உதவி இல்லாம கேட்க முடியாது. இப்படியாக பகவான் எப்படி இருக்காரு அப்படின்னா எல்லாவற்றிற்கும் பரமாத்மாவாக இருந்து எல்லாத்தையும் வளர்ப்பவனா இருக்காரு. ஒரு அழகான சரித்திரம் சொல்றாங்க, உங்களுக்கு தெரியும், திருமிலிசை ஆழ்வார் அப்படின்னு ஒரு ஆழ்வார் இருந்துட்டு இருந்தார். திருமிலிசை அப்படின்ற இங்க சென்னையில பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா பூந்தமல்லி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா? ஆக்சுவலா அது பூவிருந்தவல்லி அப்படின்ற ஸ்டேஷன், அதுக்கு பேர், இடம் பேரு. சோ அதுக்கு பக்கத்துல திருமிலிசை அப்படின்னு ஒரு இடம். திருமிலிசையில பிறந்தவரம் திருமிலிசை ஆழ்வார். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அங்க திருமிலிசையில இருந்து அந்த பூவிருந்தவல்லியில இருந்து என்ன பண்றாரு, அவர் வந்து கும்பகோணம் போறார். கும்பகோணத்துல அங்க சாரங்கபாணி அந்த கோயில ஆறாமதுன்னு சொல்லக்கூடிய சாரங்கபாணி பெருமாளை பாக்குறதுக்காக போறார். பங்குனி மாசம், நல்ல வெயில், வெயில நடந்தே போறார். ஏன்னா வண்டியா இருந்துச்சு அன்னைக்கு வண்டி இல்ல, நடந்தே போறார். நடந்து போய் சேர்ந்துறாரு. ரொம்ப வெயில், ரொம்ப கலப்பா போய் உட்காந்துட்டார், கோயில்ல போய் உட்காந்துட்டார். உள்ளார பகவானுக்கு ததியாதம் நடந்துட்டு இருக்கு. பகவானுக்கு அங்க சமர்ப்பணம் பண்ணிட்டு இருக்காங்க, பிரசாதம் சமர்ப்பணம் பண்ணிட்டு இருக்காங்க. போக வெளில அவர் உட்காந்துட்டு இருக்கார். அப்ப பகவான் உள்ள இருந்து சாரங்கபாணி பெருமாள் சொல்றாரா அங்க இருக்கக்கூடிய பட்டர் கிட்ட, வெள்ளனுடைய பக்தன் திருமிலிசை ஆழ்வார் வந்திருக்காரு, ரொம்ப களைப்போட இருக்காரு, அவருக்கு கொண்டு போய் இந்த பொங்கலை போய் முதல்ல கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நீங்க சாப்பிட்டு தானே கொடுக்கணும், அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ போய் முதல்ல என்னுடைய பக்தனுக்கு கொடு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பகவானுக்கு இன்னும் படைக்கவே இல்லை, பகவான் இன்னும் சாப்பிடவே இல்லை, முதல்ல பக்தனுக்கு கொடுக்க சொல்றார். சரி நீங்க சொல்றீங்க, நான் போய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, கொண்டு வந்து வெளில திருமிலிசை ஆழ்வார் கிட்ட கொடுக்குறாரு. அப்ப ஆழ்வார் கேட்கிறாரு, இது என்ன சுவாமி, இன்னும் பகவானுக்கு நெய்வேத்தியம் பண்ணவே இல்லை, நான் எப்படி முதல்ல சாப்பிடுறது அவர் கேட்கிறார். எனக்கு என்ன தெரியும், சுவாமி உள்ள பெருமாள் சொன்னா நான் அதை பண்றேன், நீங்க வேணா போய் பெருமாள் கிட்டே கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டார். சொன்ன உடனே திருமிலிசை ஆழ்வார் உள்ள வர்றார். உள்ள வந்து கேட்கிறார், சுவாமி முதல்ல உங்களுக்கு படைச்சிட்டு தான் சாப்பிடணும், நீங்க சாப்பிடாம நான் எப்படி சாப்பிடுறது அப்படின்னு கேட்கிறார். அப்ப பகவான் சொல்ற, ரொம்ப அழகா சொல்றாரா, இந்த உடம்புக்கு பசிச்சா, இந்த உடம்புக்கு பசிக்குது, இந்த உடம்புக்கு பசிச்சா யார் சாப்பாடு கொடுப்பாங்க, இந்த உடம்பு பசிக்கு யார் சாப்பாடு போடுவாங்க? ஹலோ, எல்லாரும் இருக்கீங்க இல்லையா? அங்க நிறைய பேர் வீடியோவை ஆன் பண்றது கிடையாது, நீங்க இருக்கீங்களான்னு கூட தெரியும். சரி, இந்த உடம்புக்கு பசிக்குது அப்படின்னா இந்த ஆத்மா தான் என்ன பண்ணும், உடம்புக்கு சாப்பாடு போடும். ஆமா இல்லையா? உள்ள ஆத்மா இருக்கு, இந்த ஆத்மா என்ன பண்ணுது, உடலுக்கு பசி அப்படின்னு வரும்போது என்ன பண்ணுது, என்னெல்லாம் சட்டியில இருக்கு, என்னெல்லாம் குக்கர்ல இருக்கு, என்னெல்லாம் ஃப்ரிட்ஜ்ல இருக்கு, எல்லாத்தையும் எடுத்து பழிச்சு போட்டு சாப்பிடுது இல்லையா? அப்ப இந்த உடலுக்கு பசிக்கும் பொழுது உள்ளிருக்கும் ஆத்மா தான் இந்த உடம்புக்கு உணவு தர வேண்டும். ஆமாவா?
அதே போல இங்க பகவான் சொல்றாரா, நான் தானப்பா உனக்கு ஆத்மா. திருமலிசை ஆழ்வான் இருக்கா இல்லையா, நம்ம தான் ஆத்மா இல்லையா? சோ ஆத்மாவிற்கு பசின்னு வரும்போது யார் சாப்பாடு கொடுக்க முடியும்? உள்ள இருக்கக்கூடிய ஆத்மா தானே பசி கொடுக்கும், உள்ள இருக்கக்கூடிய ஆத்மா தானே கொடுக்க முடியும். அப்ப இந்த ஆத்மாவுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மா யாரு? பரமாத்மா இல்லையா? அப்ப இந்த ஆத்மாவாகியவன் பரமாத்மாவிற்கு சரீரமா இருக்கும் பொழுது, சரீரமாகிய அந்த ஆத்மாவிற்கு பசி அப்படின்னு வரும்போது உள்ள இருக்கக்கூடிய பரமாத்மா தான் ஆத்மாவாக இருந்து இந்த ஜீவாத்மாவுக்கு உணவளிக்கிறான் அப்படின்னு சொல்ற. இது எத்தனை பேருக்கு புரிஞ்சது அப்படின்னு சொல்லி தெரியல. பட் இருந்தாலும் என்ன பண்ணுங்க, ஒரு முறை ஆலோசனை பண்ணி பாருங்க. இந்த உடம்புக்கு பசிக்கும் பொழுது ஆத்மா சாப்பாடு கொடுக்குது. அது போல நான் இந்த ஜீவாத்மா தான் உடம்புன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஜீவாத்மாக்குள்ள யார் இருக்கிறது? பரமாத்மா. சோ அப்படி இருக்கும்போது இந்த ஜீவாத்மாவிற்கு பசிக்கும் பொழுது யார் சாப்பாடு கொடுக்க முடியும்? உள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவாகிய பரமாத்மா தானே சாப்பாடு கொடுக்க முடியும். அதனால என்ன பண்றேன், நான் உனக்கு சாப்பாடு கொடுத்தேன், நீ சாப்பிடு அப்படின்னு சொன்னார். சோ இதுக்காக நீங்க பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணாம சாப்பிடணும் அப்படின்னு நீங்க சொல்ல வரல. ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பகவான் நமக்குள்ள பரமாத்மாவாக இருந்து நமக்கு எல்லா விதமான போஷணத்தையும் அவர் தான் கொடுத்துட்டு இருக்கார். அதனாலதான் இந்த இடத்துல மாத்திட்டார், இங்க ரோலையே மாத்திட்டார். முதல்ல பகவான் சாப்பிட்டு அதுக்கப்புறம் பக்தன் சாப்பிடணும். நீங்க என்ன பண்ணிட்டாரு, பக்தனை சாப்பிட வச்சுட்டு பகவான் பார்த்து சந்தோஷப்பட்டாரா. அதனால இந்த இடத்துல திருமிலிசை ஆழ்வான்னு சொல்ல மாட்டாங்க, திருமிலிசை பிரான் அப்படின்னு அவருக்கு பேரு. நீங்க பார்த்தோம் அப்படின்னா ஆறாமுதன் அப்படின்ற அந்த பகவானுக்கு ஆறாமுத ஆழ்வான் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இங்க பகவான் ஆழ்வாரா மாறிட்டாரு, ஆழ்வார் பகவானா மாறிட்டாராம். இப்படிதான் பகவான் காட்டுறார், நான் தான் உங்களுக்குள்ள ஆத்மாவா இருக்கேன், ஜீவாத்மாவுக்கு நான் தான் ஆத்மாவா இருக்கேன், பரமாத்மாவாக இருந்து எல்லாரையும் நான் தான் போஷிக்கிறேன் அப்படின்ற இந்த விஷயத்தை சொல்றா. இதுதான் பூத பாவனகா, உள்ளிருந்து வளர்ப்பவன் அப்படின்ற இந்த அர்த்தத்தை கொடுக்கிறார். அழகான அர்த்தத்தை கொடுத்து